பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையுள்ள நிர்வாக பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் பாசத்திற்குரிய என்னுடைய அருமையான அண்ணன் முகமது ரபி அவர்களின் செல்வ புதல்வி ஷாக்கினா ஆலிமாவுடைய திருமணத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மணமக்கள் வீட்டார் சார்பாக வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமணத்தை ஒரு வணக்கமாக ஆக்கி இருக்கின்றார்கள். திருமணம் என்பது ஒரு சடங்கல்ல, சம்பிரதாயம் அல்ல, வணக்கம் என்பதாக இந்த மார்க்கம் கூறுகிறது. வணக்கம் என்று சொன்னால் இறைவனும் இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த வணக்கத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பள்ளிவாசல்களிலே திருமணங்களை நாம் நடத்துகின்ற பொழுது பள்ளிவாசலுக்கு திருமணத்திற்காக வரக்கூடியவர்கள் ஒளி செய்வார்கள், 2 ரக்காத்துகள் தொழுவார்கள், மணமகனும் 2 ரக்காத் தொழுவார். இன்றைக்குள்ள மணமகன் வந்தவுடன் பள்ளிவாசலுக்குள் நான் சென்று தொழுகக்கூடிய ஒரு காட்சியினை நாம் எல்லாம் பார்த்தோம். திருமண மண்டபங்களிலே இது போன்ற ஒரு அற்புதமான காட்சியினை நிச்சயமாக காண முடியாது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான இந்த திருமணத்தை பள்ளிவாசல்களிலே நீங்கள் நடத்துங்கள் என்பதாக ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். திருமணம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்பட உலகத்தில் வாழ்ந்து சென்ற எல்லா நபிமார்களினாலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு வழிமுறை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தில் பேசுகின்ற பொழுது, வலகத் அர்ஸல்னா ருசுலம் மின் கப்லிக வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ துர்ரிய்யா, நபியே உமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற எல்லா நபிமார்களுக்கும் மனைவிமார்களையும் குழந்தை செல்வங்களையும் நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அவை எல்லா நபிமார்களினாலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு சுன்னத்தான காரியம்தான் இந்த திருமணம். ஆனால் அந்த சுன்னத்தான திருமணத்திலே சுன்னத்திற்கு புறம்பான காரியங்கள் இன்றைக்கு சமுதாய மக்களினால் அதிகமாக அரங்கேற்றப்படக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இந்த மார்க்கத்திலே பணத்தால், பதவியால், நிறத்தால், மொழியால் ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது. எனவே வணக்க வழிபாடுகளாக இருந்தால் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பது கூடாது. 76வது குடியரசு தின விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவனுக்கு குடியுரிமைகள் கிடைத்திருக்கிறதா, சமமான வாழ்க்கை கிடைத்திருக்கிறதா என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடிமகன்களுடைய அந்த கண்ணியம் குலைக்கப்படுவதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஆனால் 1400 ஆண்டு காலமாக இஸ்லாமிய சமூகத்தில் மட்டும்தான் ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது. எந்த மொழி பேசினாலும் சரிதான், எந்த பதவிகள் இருந்தாலும் சரிதான், எந்த நிறத்தை உடையவனாக இருந்தாலும் சரிதான், எல்லோருமே சமம். களிமாவை சொன்ன, ஏகத்துவ களிமாவை வடிந்த முஸ்லிம்கள் யாவருமே சரிசமமானவர்கள். அல்லாஹ் திருமறையிலே ஒரு வசனத்தில் பேசுகின்ற பொழுது, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், யார் உங்களிலே அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுகிறாரோ அவர்தான் உங்களில் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். தொழுகைக்காக நாம் வருகின்ற பொழுது செல்வந்தர்களுக்கு என்று தனி வரிசை, ஏழைகளுக்கு என்று தனி வரிசை, படித்தவர்களுக்கு, பாமரர்களுக்கு, அந்த மொழியை பேசக்கூடியவர்களுக்கு, இந்த மொழியை பேசக்கூடியவர்களுக்கு தனித்தனி வரிசைகள் கிடையாது. நாட்டினுடைய முதல் குடிமகன்
ஜனாதிபதியும் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வந்தாலும் அடுத்தவர் ஒரு ஏழைகளுடைய காலடியில் தான் அவர் சஜிதா செய்ய வேண்டும். ஏற்ற தாழ்வு என்பது இந்த சமுதாயத்திலே ஒரு புள்ளியின் நிழல் அளவிற்கு கூட அனுமதி கிடையாது என்று சொன்ன மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்னைக்கு பார்க்கின்ற பொழுது திருமணத்திற்கு நாம் சென்றால் இது செல்வந்தரசியின் திருமணம், இது ஏழை வீட்டின் திருமணம் என்பதை நாம் இலகுவாக அங்கே கண்டுபிடிக்க முடியும். அந்த ஏற்ற தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டுமானால் திருமணங்களை பள்ளிவாசல்களில் தான் நடத்த வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஒருவர் மற்றவரிடம் கேட்டு பெற வேண்டிய உரிமைகள் என்ன, இது அனைத்தையும் சொல்லி தந்த மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். கணவனாக அமர்ந்திருக்கின்ற பாசத்திற்குரிய அருமையான மகன் மருமகனை பார்த்து நான் சொல்லி காட்டுகின்றேன். சிறந்த கணவனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இலக்கணத்தை கூறினார்கள். நீ சாப்பிடுகின்ற உணவை நீ சாப்பிடுகின்ற நேரத்தில் உன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும். உன் மனைவியின் வாயில் ஒரு கவனம் உணவை ஊற்றுவது கூட தர்மம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். ஆண்களை பொறுத்த மட்டிலும் நல்ல உணவை சாப்பிட்டு போட்டு மனைவியை பார்த்து நீ ரேஷன் கடை அரிசியில சாப்பாடு போட்டிக்க, அதை நீ சாப்பிட்டு அப்படின்னு சொன்னா அவன் சிறந்த கணவன் அல்ல. அதே நேரத்தில் ஒரு கணவன் உயர்தரமான ஆடைகளை அணிந்தால் அது போன்ற ஒரு உயர்தரமான ஆடைகளை தன் மனைவிக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். சிறந்த கணவனுக்கு அடையாளம் குடும்பம் என்று சொன்னால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பெருமானாருடைய குடும்பத்தில் கூட பிரச்சனைகள் வந்ததாக சஹீஹான ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். பிரச்சனைகள் வருகின்ற பொழுது 4 சுவர்களுக்கு மத்தியிலே அதை பேசி திருக்க வேண்டுமே தவிர 4 நபர்கள் கூடுகின்ற இடத்துல சண்டையிடுவதோ சச்சரவு செய்வதோ பிரச்சனைகளை செய்வதோ அது சிறந்த கணவனுக்கு அடையாளம் அல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தம்பதிகளை சிறந்த கணவனாக சிறந்த மனைவியாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுது பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், இறைவன் அகத்திலும் புறத்திலும் இந்த தம்பதிகளுக்கு அருள் புரிவானாக. நன்மையான காரியத்தில் மட்டும் இந்த தம்பதிகளை ஒன்று சேர்த்து வைப்பானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடும் படைத்த இறைவனை மட்டும் நின்று வணங்கி வழிபடக்கூடிய தம்பதிகளாகவும் எல்லா வகையான செல்வங்களையும் பெற்று ஒற்றுமையாக விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையோடு வாழ்ந்து நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் பணி செய்யக்கூடிய நல்ல சந்ததிகளை பெற்று வாழக்கூடிய தம்பதிகளாக இந்த தம்பதிகளை ஆக்கி அனுப்புவானாக. சபையோர் சார்பாக வாழ்த்துகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.